ஏய் சத்யா, இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாமி கும்பிட்டு வரேன். பரவாயில்லடி. இந்தா. ஆமா, யார தேடுற? சரி, என்ன இருக்கு கோயிலுக்கு வந்து அபி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்ன? எல்லாம் காரணமா தாண்டி. ஐயா. வரம்மா. வாங்கய்யா. வணக்கம்மா. வணக்கங்கய்யா. சத்யா, நீ சொன்ன மாதிரியே நான் செல்வநாயக மேடம் கிட்ட அபிய பத்தி சொல்லிட்டம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய உதவின்னு உங்களுக்கே தெரியாதுங்கய்யா. அம்மா, நான் இது வரைக்கும் பொய் சொன்னது இல்லம்மா, அதுவும் ஜோசியம் ஜாதகம் விஷயத்துல. ஆனா நீங்க சொன்ன பொய் 2 உயிரை காப்பாத்த போது. நீங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க சொன்ன ஒரு பொய்யால இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுங்கய்யா. அப்படின்னு நீ சொன்னதுனாலதாம்மா நான் இந்த காரியத்தையே செஞ்சேன். அபி ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஊருக்கு போக கூடாது, தம்பி கல்யாணத்தை அண்ணன் தான் முன்னாள் நின்று நடத்தணும்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அநேகமா அபிய போக விடாம அந்த அம்மா தடுத்திருப்பாங்க. அத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கய்யா. செல்வநாயகி ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் ரொம்ப நம்புறவங்க. நிச்சயம் அபிய அனுப்ப மாட்டாங்க. அவங்க பெரிய குடும்பம், தப்பா எதுவும் நடக்காம இருந்தா சரிம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கய்யா. நீங்க செஞ்ச உதவிக்கு இந்தாங்க. தயவு செஞ்சு இதை மறக்காதீங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க. இல்லம்மா, பணம் எல்லாம் வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஐயா, ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இதையும் அந்த புண்ணிய கணக்குல சேர்த்துக்கோங்கய்யா. அப்ப சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் வரேம்மா. கல்யாணி, வா போலாம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட. யோ, பாத்து வர மாட்டியா?